மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து கோவைக்கு வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கு எங்களது அனைவர் சார்பாகவும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது முக்கிய பணிகள் இருந்தாலும் கூட காலை 4 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு விமானத்தில் பயணித்து இன்று சிறப்பான நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். உள்ளபடியே எங்கள் அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி அன்போடு மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய இதயத்தில் தனி இடத்தை பெற்ற மாவட்டமாக கோவை மாவட்டம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மாவட்டம் என்று சொன்னால் ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டமாக இருக்கும். ஒன்று தொழில்துறையாக இருக்கும், அல்லது வேளாண்மை துறையாக இருக்கும், அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும். ஆனால் கோவைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்ற, ஒரு ஆளுமையை பெற்ற மாவட்டமாக கோவை உருவாகி இருக்கிறது. வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலே, தொழில்துறையில் கோவை முதலிடம், கல்வியில் கோவை முதலிடம், மருத்துவத்தில் கோவை முதலிடம், இப்படி அத்துணை துறைகளிலுமே தமிழ்நாட்டில் கோவை முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு தனி கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் அரசினுடைய நிதிகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக வேளாண்மை துறைக்கென்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை முதல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்கள் அதனை தாக்கல் செய்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேளாண்மை துறைக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரே மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற பெருமையை மாண்பு முதலமைச்சர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என இலவச மின் இணைப்புக்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களும் வேளாண்மை துறைக்கு என்று தனி கவனம் செலுத்தி நிதிகளை கொடுத்து, திட்டங்களை கொடுத்து ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே 3 வேளாண்மை கல்லூரிகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதிலே இன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்று கல்வியை பயின்று வருகின்றார்கள். இதில் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண்மை கல்லூரியை தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு காலகட்டங்களில் மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகிறாலும் நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை மாண்பு முதலமைச்சர்கள் நன்கு உணர்ந்து கோவைக்கு நிதிகளை வழங்கி வருகின்றார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு கோவையினுடைய மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் 860 கிலோமீட்டர் நீளத்திற்கு 415 கோடி ரூபாய் மதிப்பிலான தார் சாலைகள் இந்த 3 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக நிதிகள் தேவை என்றவுடன் 200 கோடி ரூபாய் நிதிகளை சிறப்பு நிதியாக மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி இன்னும் தேவை இருந்தால் வழங்குவதற்கு தயார் என்ற அந்த நிதியை விடுவிப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே கோவையினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துகின்ற மாண்பு முதலமைச்சர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏறத்தாழ 5 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலர் கண்காட்சியில் 1 லட்சம் மலர்களால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 நாட்களும் நம்முடைய மாவட்ட மக்கள், சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதிலே பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை வருகை சிறப்பித்திருக்கின்ற மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.